அன்பார்ந்த நண்பர்களே, வாஸ்து சாஸ்திரத்தின் விளக்கத்தை தெரிவித்துக் கொண்டிருக்கின்ற ஈகி வாஸ்துனுடைய யூடியூப் சேனலை தொடர்ந்து பார்த்துக் கொண்டு பரிசீலித்துக் கொண்டு நற்கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு தவறை சுட்டிக்காட்டி வந்து கொண்டிருக்கிற என்னுடைய அன்புக்குரிய தோழர்களே, நண்பர்களே, அத்தனை பேருக்கும் வணக்கம். இன்றைய நாள் மே 9ஆம் தேதி மாலை 5 மணி. ஏனென்றால் இன்றைய சூழல் ஒவ்வொரு மணி துளியும் சொல்லி காட்டப்பட வேண்டியதாக நிகழ்வுகள் பறந்து கொண்டிருக்கின்றன, நிகழ்வுகள் வேகம் எடுத்துக் கொண்டிருக்கின்றன. கடந்த ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெற்ற தேர்தல் மே 4ஆம் தேதி முடிவில் அறிவிக்கப்பட்ட பின்னர் தமிழகமே 10 நாட்களாக பதட்டத்தில் இருக்கிறது. விளைவுகளை பற்றி பரிசீலிக்கிறது, யோசிக்கிறது, ஆர்வத்தால் அவதியுறுகிறது. தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் ஆங்காங்கே சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அது கொஞ்சம் லக்ஸரி சிறை என்று வைத்துக் கொள்ளலாம். வாக்களித்த மக்களிலே பலரோ சாலையிலே நின்று ஆர்ப்பரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அங்கே கணக்குகள் பொய்த்து போகிறது. அது புரியாமல் இங்கே பலரும் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள், கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்திலே இது ஒரு பெரிய மோசமான காலம்தான். இதற்கான காரணத்தை நான் உங்களுக்கு சொல்லுவது நியாயமாக இருக்கும் நினைக்கிறேன். நமது முன்காலத்திலே தமிழகத்துடைய சபாநாயகர்களை எடுத்துக்கொண்டீர்களானால் 1955 கடந்த முறை அப்பாவு அவர்கள் சபாநாயகராக இருந்த வரை, அப்பாவுக்கு முன்னால் தனபால் அவர்கள், அதற்கு முன்னால் ஜெயக்குமார் அவர்கள், ஆவுடையப்பன் அவர்கள், காளிமுத்து அவர்கள், பிடிஆர் பழனிவேராஜன் அவர்கள், சேடப்பட்டி முத்தையா அவர்கள், தமிழ்குடிமகன் அவர்கள், PH பாண்டியன் அவர்கள், அதற்கு முன் ராஜாராம், முனுகாதி, KA மதிவழகன், புலவர் கோவிந்தன், சிப்பா ஆதித்தனார், செல்லப்பாண்டியன், கிருஷ்ணராவ் என்றெல்லாம் ஒரு பெரிய நீண்ட பட்டியல் இருக்கிறது. இந்த பட்டியலை எடுத்துக்கொண்டீர்களால் அத்துணை பேரும் சேலத்திலிருந்து தெற்கே இருக்கிற மதுரையை சார்ந்தவர்கள், திருநெல்வேலியை சார்ந்தவர்கள், ராமநாதத்தை சார்ந்தவர்கள், இப்படி தெற்கு பகுதியிலே இருந்து சென்றவர்கள் தான் சபாநாயகராக இருந்திருக்கிறார்கள். மாறாக மரியாதைக்குரிய ஜெயக்குமார் அவர்கள் சட்டமன்ற பொறுப்பேற்ற போது சென்னையை சேர்ந்தவரால் சிறிது காலம் மட்டுமே சபாநாயகராக நீடிக்க முடிந்தது. அதற்கு பின்னர் பதவிகள் வேண்டிய சூழல் உருவாகிவிட்டது. எனவே தமிழகத்தை ஆளுவதெல்லாம் தெற்கு மேற்கு மாவட்டங்களில் செல்வர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள். இதுதான் நடப்பு, இதுதான் உண்மை, இதுதான் வரலாற்று சரித்திரம். அதுபோலவே அரசியல் தலைவர்கள் கூட எடுத்துக்கொண்டீர்களானால் எல்லா தலைவர்களுமே, அது மரியாதைக்குரிய ஈரோட்டு பெரியாராக இருக்கட்டும், விருதுநகரில் தந்த காமராஜராக இருக்கட்டும், காஞ்சிபுரம் தந்த அண்ணாதுரையாக இருக்கட்டும், திருவாரூர் தந்த மரியாதைக்குரிய கருணாநிதி அவர்களாக இருக்கட்டும், ஆர் வெங்கட்ராமன் அவர்களாக இருக்கட்டும், சத்தியமூர்த்தியாக இருக்கட்டும், மோகன் குமாரமங்கலமாக இருக்கட்டும், சுப்பிரமணியாக இருக்கட்டும், மூப்பனாராக இருக்கட்டும், எம்ஜிஆராக இருக்கட்டும், ஜெயலலிதாவாக இருக்கட்டும், இப்படி எண்ணற்றவர்கள் இன்னும் வரிசைப்படுத்தி பட்டோமானால் ஏராளமானோர் அத்துணை பேரும் சென்னைக்கு தெற்கே மேற்கே இருந்து ஆழ்ந்து கொண்டிருந்திருக்கிறார்கள். இவர்கள் அரசியலை நிலைநாட்டி இருக்கிறார்கள், அரசியலை தன்னை ஸ்தாபித்துக் கொண்டிருக்கிறார்கள், அரசியலை இயக்கிக் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் தமிழகத்தின் வரலாறு. இந்த வரலாறு நீண்ட அவ்வப்போது பிறழ்வுக்கு ஆளாகி இருக்கிறது என்று சொன்னால் உண்மைதான். இதற்கான காரணம் வாஸ்து சாஸ்திரம் தான். ஆம், பழைய சாஸ்திர மரபுகளிலே அரசர் மேற்கு அந்தனர் தெற்கு என்று வாதம் உண்டு. அரசர் மேற்கு அந்தனர் தெற்கு என்று சொன்னால் ஆளும் ஸ்தானம் மேற்கிலே அமைந்திருக்க வேண்டும், வழிகாட்டுபவர்கள் வழிநடத்துபவர்கள் எல்லாம் தெற்கிலே குடியிருக்க வேண்டும். இதுதான் அமைப்பில் உருவாக்கப்பட்ட அமைப்பு. அதன்படிதான் தமிழகம் கூட நீண்ட காலமாக ஆண்டு வந்து கொண்டிருக்கிறது. ஆம், தமிழகம் மிக பலமான மாவட்டம். காரணம், ஆசியா கண்டத்திய தலைமையாக இந்தியா இருக்கிறது. இந்தியாவின் தலைமையாக தெற்கு எல்லையாக தமிழகம் இருந்து கொண்டிருக்கிறது. அதனால் தமிழகம் பலமுறை இந்திய நாட்டை வழிநடத்தி இருக்கிறது, இந்திய பிரதமரை தேர்ந்தெடுத்திருக்கிறது. இது இந்த தமிழகத்துக்கு கிடைத்த சிறப்பு. அப்படிப்பட்ட சிறப்பிலே ஒரு சிறப்பான ஆண்டு வந்து இருந்த போது இந்த சென்னை தலைநகரமானது இந்த நாம் நாட்டின் வடக்கு கிழக்கு எல்லையிலே அமைந்து விட்ட காரணத்தால் அது தளர்ச்சிக்கு, தாழ்வுக்கு, வீழ்ச்சிக்கு கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. முன்பொரு முறை அரசியல் கட்சியின் உட்பூசலுக்காக சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் சாத்தூர், பருத்திக்குடலிலும் ஜெய்ப்பூரிலும் இருந்து சிறிது காலம் தங்கியிருந்ததை பார்த்திருக்கிறோம். அதற்கு பின் கடந்த முறையோ மிக பெருமையாக அல்ல, மன்னிக்கவும், மிக மோசமாக எல்லோராலும் சித்தரிக்கப்பட்ட கூவத்தூரிலே இருந்தார்கள். கூவத்துக்கு நிகரான நிகழ்வாக அது மாறி போயிடுது. இன்றைக்கோ கூவத்தூரும் அல்ல, ஜெய்ப்பூரும் அல்ல, சாத்தூரும் அல்ல, சென்னையிலே இல்லை இல்லை பனையூரிலே, இல்லை இல்லை பாண்டிச்சேரியிலே, இல்லை இல்லை பெங்களூரிலே, இல்லை இல்லை ஹைதராபாத்திலே என்று அங்கங்கே பரவி கிடக்கிறார்கள். எல்லோரும் தங்கச்சிறைகளை தங்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள், தங்கச்சிறைகளை தங்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கான காரணம் என்று நினைத்து பாருங்கள். எல்லோரும் தேர்தல் நடைபெற்றது, உறுப்பினர்கள் தேர்ந்தார்கள். உறுப்பினர்கள் தேர்ந்து தங்களுடைய தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டும். அது எல்லோருக்கும் இயல்பான பொது இயல்பு. அந்த இயல்பிலே பற்றாக்குறை இருந்தால் பிறரை ஆதரிக்க கேட்கலாம், கூட்டணி சேர்த்துக் கொள்ளலாம், இல்லாவிட்டால் விட்டு விடலாம். அதனை விடுத்து விட்டு இந்த ஒரு வார காலமாக பழைய கண்ணாமூச்சி விளையாட்டு போல குழந்தைகள் பள்ளிக்கூட குழந்தைகள் மாற்றி மாற்றி குறை சொல்லுமே, உன்னால் கெட்டேன், உன்னால் கெட்டேன், உன்னால் நான் கெட்டேன், அதை போல ஒவ்வொருவரும் ஒருவரை பரிசீலிக் கொண்டு ஒவ்வொருவரும் உண்மையான வெளிப்படுத்தாமல் குதிரை பேசம் என்று சொல்வார்கள். இது குதிரை பேரம் அல்ல, அதோட கீழான பந்துக்களை சந்துக்களை தான் சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு மோசமாக நடந்து கொண்டிருக்கிறது. எல்லா கட்சியிலும் பல கருத்துக்கள், ஒவ்வொரு கட்சியும் எதிர்கட்சிகள். உண்மையை சொல்லப்போனால் கூட்டணி கட்சிகளிலே முரண்பாடு இருக்கிறது. எதிர்கட்சிகளுக்குள்ளே உள்ளே இருக்கிற கூட்டணி
உளமார்ந்து இருக்கிறது. இதுதான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அவருடைய விளைவுதான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம். எனவே இதற்கான காரணகாரிகள் நம்ம யார் மீதும் தவறு சுமத்தவில்லை. இதற்கான காரணங்களுக்கு எந்த ஒரு தனிமதியும் நாம் பொறுப்பேற்கவில்லை. இதற்கான காரணகாரிகளுக்கு எந்த நபரையோ அரசியல் கட்சி நாம் சொல்லவில்லை. இந்த நாட்டுடைய அமைப்பு தான் காரணம். தெற்கு மேற்கிலே தலைமை அமையாத காரணத்தால் இது வீழ்ந்து கொண்டிருக்கிறது. இது இன்றைக்கு மட்டுமல்ல, இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இவ்வளவு கீழான நிலைக்கு நாம் வந்திருக்கிறோம். இன்றைக்கு நினைத்து பாருங்கள், தமிழகத்தை வழிநடத்துகிற அரசியல் கட்சிகள் எல்லாம் ஒருவரை எப்படி அழைத்துக் கொள்கின்றார்கள் நினைத்து பாருங்கள். முன்காலத்திலே சீன கம்யூனிஸ்டுக்கும் ரஷ்ய கம்யூனிஸ்டுக்கும் வேறுபாட்டை பற்றி வேதாந்தமாக பேசிக் கொண்டிருப்பார்கள். அரசியல் மேடைகளிலே தேர்தல் பிரச்சாரங்களிலே சீன கம்யூனிஸ்ட் முறை இல்லை ரஷ்ய முறை சரியா என்று இருப்பார்கள். இல்லை அமெரிக்காவிலே இருக்கிற கென்னடியுடைய வாதம் எப்படி வருகிறது, அவர் நாட்டுக்கு நல்லதை செய்கிறாரா கெட்டதை செய்கிறாரா பரிசீலனை அதை பற்றி பேசிக் கொண்டிருப்பார்கள். ஏன் அதுக்கு பின்னர் கூட ராஜாக்கள் மானியம் மன்னர் மானியம் ஒழிக்கப்பட்டது அது சரியா தப்பா என்று வாதம் வெகுகாலம் நடந்தது. ஏன் வங்கிகள் எல்லாம் தேச உடைமையாக்கப்பட்டன அது வெகுகாலம் நடந்தது. பொருளாதார சீர்திருத்தங்கள் குறித்து போயிடுது. ஆனால் இப்போது நடப்பதெல்லாம் பிரச்சாரத்தில் நடப்பதெல்லாம் எதையும் பேசுகின்ற தரத்திலே இல்லை. நீ தவழ்ந்து வந்தாய் என்று ஒருத்தர், இல்லை நீ பால்டால் குடித்தாய் என்று ஒருத்தர், இப்படியா பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இதுவா தமிழ்நாட்டின் தரம், இதுவா தமிழர்கள், இதுவா செந்தமிழ்நாடு நாட்டின் பெருமை? பாரதியும் மற்றவர்களும் பாராட்டிய இந்த தமிழகம் செந்தமிழ்நாடு என்னும் போதிலே தேன்பந்து பாயுது காதில்லை என்று சொன்ன குரல் போய், தமிழரை போல் வேறாரும் இல்லை என்று சொன்ன காதல் போய், தமிழர்கள் உலகமெங்கும் படைசேற்றி சென்றார்கள், வழிநடத்தி சென்றார்கள், வணிகம் செய்தார்கள், பெருமை பெற்றார்கள் என்ற வழிநடக்க அந்த மற்றெல்லாம் மறந்து போய் இன்றைக்கு ஒருவருக்கு நீ சங்கி என்கிறாய், நீ ஊப்பி என்கிறாய், நீ கொத்தடிமை என்கிறாய், நீ டயர்னிக்கு என்கிறாய், நீ இப்படியெல்லாம் தமிழர்களை அத்தனை பேரையும் கேவலப்படுத்தி விட்டார்கள் அல்லவா? எந்த ஒரு மாநாடு இவர்கள் நடத்தினாலும் கூட அந்த மாநாட்டை கட்டுப்படுத்துகின்ற தலைவர்களுக்கு இல்லை. வாழை மரத்துக்காக போராடுகிறார்கள், தலைவர்கள் ஒதுங்கி போகிறார்கள். பிரயாணி என்றால் பிரித்து பேசுகிறார்கள், தலைவர்கள் பதில் சொல்ல முடியவில்லை. மேலே ஏறி கொடிக்கம்பத்தை கொடிமரத்திலும் மாநாட்டு பதிலும் உயர பயந்து பயத்தை ஜனத்துக்கே பயத்தை ஏற்படுத்தி இன்றைக்கு மாநாடு நடக்கிறது எல்லாம் மின்சாரம் இல்லாமல் இருக்கிறது, மாநாடு நடக்கிறது எல்லாம் மரங்கள் இல்லாமல் இருப்பது, மரங்களை சுற்றி கம்பி வலை கட்டுவது, இப்படி ஒரு மோசமான நிலைக்கு இந்த தரம் தாழ்ந்து விட்டது, இந்த தமிழகம் தாழ்ந்து விட்டது. இது உண்மை. நம்மை நாளே மேற்பூச்சி பேசிக்கொண்டு நான் வந்தால் பாலாறு, நீ வந்தால் தேனாறு, நீ வந்தால் உருக்காது ஓடும் என்றெல்லாம் ஒப்பேற்றி பெய்வதில் பிரயோஜனம் இல்லை. தரம் தாழ்ந்து விட்டோம், மக்களுடைய மனம் தாழ்ந்து விட்டது, குணம் தாழ்ந்து விட்டது. இது எல்லாற்றையும் இப்போது வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எனவே இந்த வெளிப்பாட்டிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், இப்போது நடந்த தேர்தலில் கூட சில நன்மைகள் நடந்திருக்கின்றன. அரசியல் ஆளுமைகள் வெற்றி பெறவில்லை, பணம் வெற்றி பெறவில்லை, ஜாதி வெற்றி பெறவில்லை, அதை தாண்டி சாமானியர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தகுதியானவர்களா என்பதிலே, அவர்களுக்கு எந்த அளவுக்கு தராதரம் இருக்குது என்பதிலே, அவர் எந்த அளவுக்கு மக்கள் சேவை செய்வார்கள் என்பதிலே மிகப்பெரிய ஐயத்துக்கும் அச்சத்துக்கும் ஆளாக்கி விட்டோம், மோசமான தன்மையை ஆக்கிவிட்டோம். இதனுடைய எதிர்காலம் எப்படி கொண்டு ஜனம் பயப்படுகின்ற அளவுக்கு, நல்லவர்கள் யோசிக்க வேண்டிய அளவுக்கு, அறிவார்ந்தவர்கள் சிந்திக்க வேண்டிய அளவுக்கு நிலைமை மோசமாகிவிட்டது. இதற்கெல்லாம் காரணம் நம்முடைய தவறான இடத்திலே இருக்கிற தலைநகரம் தான். இதே தலைநகர் அமைப்பிலே இருக்கிற பாகிஸ்தான் தான். பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத் தலைகீழாக வடகிழக்கிலே அமைந்த காரணத்தால் அந்த நாட்டு மக்கள் எல்லாம் மிக மோசமான நிலைமைக்கு தொழிலற்றவர்களாக, ஏன் உண்மையை சொன்னால் பிச்சை எடுப்பவர்களாக மாறிவிட்டார்கள். 30% மக்கள் பிச்சை எடுக்கிறார்கள் என்பது ஒரு பதிவு, நாமும் கூட அதை பதிவிட்டு இருக்கிறோம். வெளிநாடுகளிலே பாகிஸ்தானுக்கு விசா கொடுப்பதில்லை என்று சொன்னால், வெளிநாட்டுக்கு அனுமதி என்றால் இவர்கள் அங்கே சென்றால் பிச்சை எடுக்க அமர்ந்து விடுகிறார்கள், அதனால் அவர்கள் இல்லை என்று சொன்னார்கள். அதுபோல தமிழகம் கூட தரம் தாழ்ந்து விட்டோம், உழைப்பு திறனை இழந்து விட்டோம், கௌரவத்தை இழந்து விட்டோம், வீண் போய் கொண்டிருக்கிறோம். இலவசத்துக்கு இயங்குகின்ற ஒரு பக்கம், போதைக்கு அடிமையான ஒரு பக்கம், இரண்டையும் தாக்குப்பிடிக்க திணறுகள் மூன்றாம் பக்கம், இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த நேரத்திலே உங்கள் பிரச்சனைகளை விட்டுவிட்டு, உங்கள் தேர்தல் வெற்றி லாபங்களை விட்டுவிட்டு, உங்கள் அரசியல் மனோச்சாரங்களை விட்டுவிட்டு அத்தனை பேரும் தயவு செய்து சிந்தியுங்கள். உங்களுக்கு வாக்களித்த மக்களும் சிந்திக்கட்டும். அமெரிக்காவிலிருந்து, ஜப்பானிலிருந்து, பெங்களூரிலிருந்து எல்லாம் ஓடோடி வந்து வாக்களித்தார்கள். தமிழின் பெருமையை, தேர்தலின் மகிமையை நிலையாட்டுக அவர்களுக்காக, அந்த இளைஞர்களின் நல்ல எண்ணத்தை இழுப்பதற்காக, அவர்களுக்கு நல்லது செய்வதற்காக, இந்த ஜனம் நன்றாக வாழ்வதற்காகவும் அரசியல் நேர்மையாக இருப்பதற்காகவும் நம்ம தலைநகரை சென்னையிலிருந்து மாற்ற வேண்டும். இது மிக முக்கியமான பிரச்சனை. ஏற்கனவே ஒரு முறை ஆந்திராவும் தமிழகம் பிரிந்த போது எல்லை பிரச்சனைகளே நேரு அவர்கள் சென்னையை பொது நகரமாக வைத்திருக்கலாம் என்று யோசிக்கிறார்கள். ஆனால் நம்முடைய தமிழ் ஆர்வலர்கள், தமிழ் மக்கள் நமக்கு இருக்கிற பொருளை இழக்க முடியாது என்ற ஒரு ஆத்தத்திலே, அங்கலாப்பிலே, ஆதங்கத்திலே அதைக்கு செய்து விட்டார்கள். அதற்கு பின் எம்ஜிஆர் அவர்கள் உண்மை சொன்னால் திருச்சி தான் தலைநகருக்கு பொதுவாக இருக்கும், மக்களுக்கு வசதியாக இருக்கும் என்று அன்றைக்கு பல்வேறு அரசியல் நோக்கர்கள், அரசியல் காரணங்களுக்காக, வர்த்தக காரணங்களுக்காக அவரை முன்னெடுத்து செல்வதற்கெல்லாம் தடைபடுத்தி விட்டார்கள். எனவே மூன்றாவது முயற்சியாக இனிமேலும்
அத்தனை கட்சிகளும் அத்தனை மக்களும் நல்லவர்களும் என்னவரும் ஐடி கம்பெனியில் வேலையாளர்களும் படிக்கிறவர்களும் மாணவர்களுமாக எல்லோருமாக இணைந்து ஒரு குரல் கொடுங்கள். இந்த தலைநகர் மாற்றம் தான் தமிழகத்துக்கு தீர்வு. அதுதான் தமிழகத்தை தலைநிமிர வைக்க தலைநகரை மாற்ற வேண்டும். அதுவே நல்லதாக இருக்கும். இந்த நல்ல நேரத்திலே, இந்த பரபரப்பான நேரத்திலே, இந்த பட்டத்திலே விதைப்பது போல உறுதியான இந்த சரியான நேரத்திலே நான் இந்த கருத்தை உறுதியாக வெளிப்படுகிறேன். இதை எல்லோரும் பரிசீலிப்பீர்கள், ஏற்றுக்கொள்வீர்கள் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அன்பார்ந்த காணொலி நேயர்களுக்கும் வாஸ்து அன்பர்களுக்கும் எனது வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்புடைய மொழிக்கு இலக்கணம் தேவை, இசைக்கு ராகம் தேவை, அதுபோலவே வாழ்க்கைக்கு வாஸ்து தேவை. அந்த வாஸ்துவை தெரிந்து கொள்ள எல்லோரும் எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.